வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ் சினிமா ஏராளமான சாதனைகளை படைச்சிருக்கு. அதுல உச்சகட்டமா கின்னஸ் சாதனை படைச்ச படம் தான் சுயம்பரம். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கிரிதரலால் நாக்பால் இவர் ஒரு பினான்சியல் ப்ரொடியூசர். இவருக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. அதாவது ஒரே நாள்ல படத்தை எடுத்து முடிக்க முடியுமா அப்படின்னு. இந்த ஐடியாவை வெளில சொன்னோன்னே எல்லாரும் சிரிச்சாங்க. இது எப்படி பண்ண முடியும்னு. இதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு அவரே ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த சுயம்பரம். ஒரே நாள்ல ஒரு படத்தை எடுத்து முடிக்கணும்னா ஒட்டுமொத்த திரையுலகமே ஒன்னா கூடணும். அதுக்கேற்ற மாதிரி தமிழ் திரையுலகம் ஒன்னா கை கோத்து களத்துல குதிச்சாங்க. 1999 ஏப்ரல் 5 காலையில 6 மணிக்கு ஏவிஎம்ல பட பூஜையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உட்பட தமிழ் திரையுலகமே ஒன்னா சேர்ந்து இதை ஆரம்பிச்சாங்க. இந்த சுயம்பரம் படத்துக்காக பிரபு, கார்த்திக், சத்யராஜ், பாக்யராஜ், அப்புறம் பிரபுதேவா உட்பட 14 ஹீரோஸ் களத்துல குதிச்சாங்க. இதுல ஒரு சில பேர் ரொம்ப பிஸியா அந்த டைம்ல இருந்தாலும் எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம அவங்களுக்காக கொடுத்த கேரக்டரை ரொம்ப படு வேகமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் ரோஜா, குஷ்பு, ரம்பா, சுவலட்சுமி, பிரீத்தான்னு 12 ஹீரோயின்ஸ் இந்த படத்துல கமிட் ஆகுறாங்க. அதாவது எனக்கு தான் இந்த ரோல் முக்கியம் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அவ்வளோ ஸ்பீடா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சுந்தர் சி, ஆர் சுந்தரராஜன், கே எஸ் ரவிக்குமார், பி வாசு, அர்ஜுன் 14 டைரக்டர்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சீன் வைஸ் எல்லா சீனையும் பிரிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தனக்கு என்ன சீன் வேணும், இந்த சீனை யார் யார் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி செக்ரிகேட் பண்ணிட்டு எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க. சுயம்பரம் படம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீனை கரெக்டா எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையில 7 மணிக்கு டான் எந்த லொகேஷன் போகணுமோ அங்க ஸ்பீடா போய் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுயம்பரம் படத்தை ஒரே நாள்ல முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 19 அசோசியேட் டைரக்டர்ஸ், 45 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், 19 கேமராமேன்கள், அப்புறம் 5 டான்ஸ் மாஸ்டர்ஸ், 140 டான்சர்ஸ் உட்பட 1453 டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்காக பம்பரமா சுத்தி ஒர்க் பண்ணிருக்காங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் டீம்ல இருந்து மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுந்தர் சி ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. கலைவாணர் அரங்கத்துல பிரபுதேவா, ரோஜாவோட காட்சிகள் படமாக்கப்பட்டு இருக்கு. இது மாதிரி அங்கங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நடிகர்கள் மட்டும் பிளான் பண்ண மாதிரி எங்கெங்க போகணுமோ அங்கங்க போய் பம்பரமா நடிச்சு கொடுத்துருக்காங்க. சுயம்பரம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது சில நேரங்களில் சிக்கலான விஷயங்களும் நடந்திருக்கு. பாக்யராஜ், ஊர்வசி நடிக்கிற காட்சிகள்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் அங்க நடிச்சாகணும். அதனால பிளான் பண்ணி எந்த டைம்ல அங்க ஷூட் பண்றாங்களோ அங்க மத்த நடிகர்கள் மத்த லொகேஷன்ல இருந்து நடிச்சு கொடுத்துட்டு திருப்பி ஸ்பீடா அவங்க காட்சிகளை ஷூட் பண்றதுக்கு அந்தந்த லொகேஷனுக்கு போய் நடிச்சிருக்காங்க. அப்பையும் இந்த சுயம்பரம் ஷூட்டிங்ல சில சிக்கல்கள் நடந்திருக்கு. பாக்யராஜ், ஊர்வசி காம்பினேஷன்ல ஒரு சில நடிகர்கள் வரதுக்கு லேட் ஆனதுனால தனித்தனி ஷாட்டா எடுத்து எடிட்டிங்ல சேர்த்திருக்காங்க. அப்பெல்லாம் செல்போன் இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லாமவே கோஆர்டினேட் பண்ணி இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஃபைனலா அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 6 மணிக்கு விஜயவாகினி ஸ்டுடியோல எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்காங்க. அவசர அவசரமா படத்தை எடுத்தாலும் அந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அதுல மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ண தேவா, வித்யாசாகர், எஸ் ஏ ராஜ்குமார், சிற்பி இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியும் ரொம்ப ஸ்பீடாவும் அழகான பாடல்களை கொடுத்திருக்காங்க. 6 மணிக்கு மேலதான் பரபரப்பான காட்சிகளை படமாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 9 ஜோடிக்கும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ற அந்த சீக்வன்ஸை எடுக்கிறாங்க. இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் டப்பிங், ரீ ரெக்கார்டிங் இந்த வேலைகளுக்காக ரெடி ஆகுறாங்க. சோ நடிகர்கள் நடிச்சு முடிக்க போய் டப்பிங்கும் பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு 1:30 மணிக்கு கிளைமேக்ஸ் காட்சியை ஷூட் பண்ண ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிச்சு 6:58க்கு படம் ரெடி ஆகுது. கின்னஸ் புக்லயும் இடம் பிடிச்சது. படமும் சூப்பர் ஹிட் ஆனிச்சு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.